மாப்பிள்ள எனக்கு ரொம்ப நாள் ஆசை மாப்பிள்ள பார்க்க எல்லாம் உருளன்னு. டேய் உருளை போற போலீஸ் ஸ்டேஷன்ல பூச்சி குத்துருவாங்க. டேய் என்னடா சொல்ற மாப்பிள்ள, போலீஸ் பிடிச்சி போயிடுவாங்களா? ஆமாண்டா, இதெல்லாம் பாதுகாத்து வச்சிருக்காங்க, பாக்குறதுக்கு மட்டும் தான் அலோடு. மாப்பிள்ள அங்க பாரு எவ்வளவு பெரிய வெத்தல. டேய் அது வெத்தலை இல்லடா, அழகுக்காக வச்ச செடிடா. ஆனா எல்லாம் அழகழகா இருக்குது மாப்பிள்ள. சரிவா அப்படி போய் உட்காரலாம். தம்பிங்களா எல்லாம் ஜோடி ஜோடியா வராங்க, நீங்க தனியா வரீங்க? ஏன் உங்க சொந்தக்கார பொண்ணு எதனா இருந்தா கரெக்ட் பண்ணி விடு, ஜோடியா வரான். ஒரு பொண்ணுக்கு இது கட்டிக்கிறியா? மாப்பிள்ள பொண்ணுக்குதான் மாப்பிள்ள, ஒரு நிமிஷம் சரி. நோ பொண்ணு எப்படின்னா இருக்கான்? மூஞ்சி கொஞ்சம் சுருங்கி போயிருப்பா, ஆனா போட்டோல பார்க்கறது லட்சணமா அழகா இருக்கும். மாப்பிள்ள போட்டோல அழகா இருக்குமாடா, நேர்ல சுருங்கி போயிருக்குமா? என்ன பண்ணலாம்? எப்பா கட்டிக்கு போறவன் நீ தான் முடிவு எடுக்கணும். அவங்கள்ட்ட நான் படம் முடிச்சுவேன். நோ அப்புறம் பொண்ணு பத்தி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வீட்டுக்காரர் 45 வயசுல செத்துட்டாரு, ரெண்டாவது வீட்டுக்காரர் 60 வயசுல செத்துட்டாரு. 45 60 நான் சொல்றா? எங்க பெரியம்மா தான் பாது 85 வயசு ஆகுது, கட்டிக்கிறியான்னு கேட்டேன். மாப்பிள்ள ஏதோ சொல்லிட்டேன் மாப்பிள்ள. நீ தான் பொண்ணு அழிஞ்சுன்னு ஒன்ன. எப்ப வாடா சாமி, இந்தாலு வீட்டை போய் கேட்டேன் பேரு, அப்படியே மூஞ்சி மேலே குத்துறேன். வாடா அந்த பக்கம் போலாம். சார் இப்போ சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பயங்கரமா கஷ்டப்பட்டான் சார். ஓகே. அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்க்குறான். என்னுடைய ஏசையாவை நினச்சி ஒரு பாட்டை பாடுறான் சார். இதுதான் சார் சிச்சுவேஷன். காலங்கள் கடந்து போனதே ஏசையா, உன்னை புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணாவது எப்படி? அடா அடா அடா, இன்னமா புஷ்ட கவிஞ்சிர. இன்னொன்னு புட்டி வச்சிருக்கேன், இது வேணானா நீ அதை போடு. சொல்லுங்க. மகிமை கொடுத்த தேவனே ஸ்தோத்திரம், மன மகிழ்ச்சி தந்த மணாளனே ஸ்தோத்திரம். ஆஹா ஆஹா, புடிச்சு போச்சா? பேமெண்ட்டை ஜிபேல போடு, பாட்டை ரெக்கார்டிங் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். ஆனா நான் எவ்வளோ பெரிய டுபாக்கூரை பார்த்துருக்கேன், உங்களை மாதிரி ஒரு டுபாக்கூரை பார்த்தது இல்லைங்க. என்னப்பா நான் ஒரு கவிஞன்பா, என்ன பேசுற நீ? ஏதே இப்ப நீ பாட்டு சொன்னியா, அது நீ தான் இருக்கனியா? இப்ப ஸ்பாட்ல யோசிச்சு சொல்லியிருக்கேன். நாங்க கூட தான் சொல்லுவோம், சொல்லட்டுமா? என்ன இருந்தாலும் இவர் அளவுக்கு வராதுங்க. சொல்றா, என்ன சொல்றாங்க பார்க்கலாம். கலங்காதே கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அடடா, இது சூப்பரா இருக்கா? இதுனா சூப்பரா இருக்குது. நல்லா இருக்குண்ணா. என்ன நல்லா இருக்குது? என் பேமெண்ட்டை கூட நான் பாட்டு எழுதி தரேன். தல இன்னொரு பாட்டு சொல்றேன் கேளு. அன்பு உள்ளம் கொண்டவரே ஏசப்பா. அடடா, இது அதுக்கு மேல இருக்கா? என்னப்பா என்ன வச்சு எழுத போறியா, இப்ப அவங்கள வச்சு எழுத போறியா? யோ அறிவு இருக்காயா உனக்கு? அந்த ஆள் தான் உன்னை ஏமாத்த பாக்குறேன், நீ ஏமாந்துன்னு இருக்க. அந்த ஆள் பாடம் தான் ஏற்கனவே வந்த பாட்டு தான், நாங்க பாடம் தான் ஏற்கனவே வந்த பாட்டு தான். அந்த ஆள் உன்னை ஏமாத்த பாக்குறாரு. ஏய் நானா 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 என் எழுத்து வரைக்கும் மேலே உங்களுக்கு சந்தேகமா? குற்றம் குற்றமே. ஏய் ஆமா இவரு திருவிழா நக்கிறாரு, கோவம் வருது. பாப்பா பா ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்கப்பா, நான் போறேன்ப்பா. ஏய் நீ கையை பிடிச்சாவும் நான் பாட்டில் எழுதி தர முடியாதா? பாட்டில் எழுத தேவையில்ல, சிப்ஸ் வச்சுட்டு போ. சொன்னியா? என்ன அவங்கள எழுத சொல்ல போறியா? அட பாப்பா, நான் படமே எடுக்கல. அப்படியே படம் எடுத்துட்டாருன்னா சில்வர் ஜூப்ளி கொண்டாடிட்டோம். போயா அந்த ஃபோன் வருது. ராகங்கள் 16 உருவான வரலாறு எப்படிங்க இருக்கு சாங்க? எப்பா பாட்டு எழுதுறதுக்கு இந்த மாதிரி 7 பாய் சிப்ஸ் வாங்கி கொடுத்தப்பா அந்த ஆளுங்க. ஆனா பழைய பாட்டா தான்ப்பா சொல்லிக்கிறாரு. அந்த சிப்ஸை கூட போய் நாளைக்கா வா, ஒரு நல்ல பாட்டை நாங்கள் எழுதி வைக்கிறோம். வா சிச்சுவேஷன் சொல்றேன், அதுபடி எழுதின்னு வந்துடுறீங்களா? சிச்சுவேஷனு காதலன் காதலியோட வரா, அந்த காதலி இன்னொருத்தனை பார்த்தோன்னா ஓடிடுறான். அந்த காதலன் ஃபீல் பண்ணி பாடுறான். இதுதான் சிச்சுவேஷன். இது பேர் கள்ள காதலி. சோகமா இருக்கணும் அந்த சாங்கு. சோதனை மேல் சோதனை, ஓடி புட்டா காதலி. போதுமா? இதை வச்சு எழுதுங்க, நான் நாளைக்கே வந்து உங்களை பார்க்குறேன். எப்படியெல்லாம் ஏமாறுதுங்கடா. சரி கூடு, ஏமாத்திட்டு போற. அலையாதரா அப்பா, உட்காரு குடு. என்ன மாப்பிள்ள மொறு மொறுன்னுக்குதா? மொறு மொறுன்னு தாங்குது. துண்ணு, நாளைக்கு ஒன்று வயிற்று வலிக்கும். ஏன்டா இப்படிலாம் பண்ணீங்கடா? மாப்பிள்ள பிஞ்சுக்கன் தானே இது. இதுல என்ன சந்தேகம்? பிஞ்சுக்கன் தான், தலையை பார்த்தா தெரியல. எங்க பார்த்தாலும் தூங்குறான்டா அந்த ஆளு. இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லு. இந்த சிப்ஸ் எடுத்து மூக்கண்ட ஏன் என்ன பண்றான்னு பார்க்கலாம்.
நீ என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நாங்கள் பண்ணுறது இருக்கட்டும், நீனா இங்கே பண்ணிக்கிறா? நல்லா பச்சை பச்சைன்னு இருந்துச்சா, அதனால் நீங்கள் தூங்கலான்னு வந்தேன். சரி தூங்கு. ஏய் இருப்பா, கொஞ்சம் சிப்ஸ் கொடுப்பா. பாரு எப்படி அலையிறான் பாரு. கொடுப்பா. இந்தா. இந்த பார்க்கில் சிப்ஸ் துண்டுற சுகமே தனிப்பா. எங்கடா போனா இந்த ஆளு? இந்த பக்கம் தானே வந்தான். காணுமேடா. டேய் இங்க போறா. ஏன்பா நேற்றுக்கு ஒரு சட்டை பிடிக்கிறீங்க? எதுக்கு சட்டை பிடிக்கிறோமா? டீ கடைக்கு போயிருந்தப்பா. டீ கடை வெளில உட்காந்துருந்தான் இந்த ஆளு. சரி அதுக்கு நேற்றுக்கு சட்டையை பிடிக்கிறீங்க? அட டீ ஒன்று கேட்டாருப்பா, வாங்கிக்கோன்னு சொன்னான். எல்லாருக்கிட்டையும் கேட்பான் பொழுது ஆளு. சரி அப்புறம் ஆச்சு? ஒரு டீ தானே, நாங்கள் காசு குத்துறோம் போடணும். இவன் பார்த்தாக்கா பிரெட் ஆம்லெட்டு சிக்கன் ரைஸ் எல்லாமே துணுக்குறான்ப்பா. அடா பாவி, எவ்வளோ பில்லு? கையில் வச்சிருந்து 200 ரூபாய். இந்த ஆளு துணுது மட்டுமே 350 ரூபாப்பா. ஐயோயோ நோ பிஞ்சனா நான் இப்படிலாம் பண்றா? பெருசாக வாங்கி கொடுத்துட்டானுங்க, பின்னாடி கெத்துன்னு வரானுப்பா. தெத்தின்னு வராம உன்னை அப்படியே விட்டுருவாங்க. பாவம் அப்படியே ஏமாத்திக்கிறியா? உனக்கு நான் காசு தானே வேணா? ஆமா. உனக்கு தரேன். பருப்பு மாதிரி பண்ணுறானுங்க. ஏ காசை குடியா. தரையிடுறா. இவ்வாறு நெக்ஸ்ட் வேலை பேசுற வச்சுக்கிறத ஒழுங்கா காசு கொடு. ஓகே எடுத்துருவேன். அப்பா ஒரு 300 கொடுப்பா. நேதா உங்கள் கண்ணை தூக்கி வச்சாட்டுறேன், கொடு. நீ துண்ணு போட்டு சண்டை வச்சுன்னு இருப்பேன், நாங்கள் ஒன்று காசு கொடுக்கணுமா? இப்போ காசு கொடுக்கணும், அப்படியே அழகா தூக்கிடுவேன். என்ன மாப்பிள்ள இந்த ஆள் கைத்து பிடிக்கிறான்? இந்த ஆளு இதுக்கு மேல விட்டாக்கா வேலைக்கு ஆகாது. இப்படி ஏறா, இப்படி ஏறா, இப்படி ஏறா, நல்லா ஏறா, இப்படி எடு. டேய் ஸ்டோரேஜே கேலியா போகுது, நீ எத்தனை நான் எப்போ எடுக்குத்த? டேய் எர்ரா, நல்லா இல்லை, டெல் பண்ணிடலாம். மாப்பிள்ள அங்கே அப்புறம் போட்டோ எப்படி எடுக்கிறானுங்களா? சரி நான் செடி அந்த உட்காந்துக்கிறேன். என்ன ஒரு போட்டாடா. டேய் செடி நசிங்க போடும். அபசுக்கணமாக பேசுவேன் எப்போ பார்த்தாலும். நல்லதே வராது அவன் வாயிலேருந்து. டேய் எல்லாம் உன் நல்லதுக்கும் என் நல்லதுக்கு தான்டா, புரிஞ்சுக்கடா. பிரதர் ஒரு நிமிஷம். என்னப்பா? அவர் ஒரு நிமிஷம் அனுப்புங்களேன், ஃபோட்டோ எடுத்துட்டு அனுப்புகிறான். மாப்பிள்ள அவங்களே ஒன்று போட்டோ எடுக்கிறாங்களாம். சரி போ. அவ்வளோ அடக்குறேன். அட போடா. வாங்க வாங்க. டேய் நில்றா. எதுக்குப்பா இப்போ போட்டோ எடுக்கிற இவங்க 2 பேரையும்? இவன் ஆளு இவனை விட்டு போயிட போகுதுன்னு இவனுக்கு பயமா இருக்குது. அதனால விட்டு போனா இவனை மேலே தான் கடிக்கன்ட்டு அதனால போட்டோ எடுக்கிறான். ஓஹோ அதுக்கு தான் போட்டோவா? என்ன மாப்பிள்ள உனக்கு கூப்பிடலன்னு உனக்கு போறாம இருக்குதா? ஆமா எனக்கு போறாமே ஆகுது. டேய் எதுக்கு தெரியுமா உன்னை போட்டோ எடுக்கிறது நிற்க வச்சுக்கிறாங்க? நாயகா இருக்கிறேன், இது கூட எனக்கு தெரியாதா? அட லூசு, அவங்க ஆள் அவனை விட்டு போயிடுச்சுன்னா என்னை விட்டு போனா உனக்கு இந்த மாதிரி மூஞ்சி தான் கிடைக்கும்னு உன்னை போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கடா அடிங் பொண்டை கோழி முடிஞ்சா உனக்கு நான் கிண்டலா இருக்குதா? உனக்குண்ணா வட மாப்பிள்ள நம்ம போலாம். திமுர் பிடிச்சதுங்க கொஞ்ச நேரத்துல அசிங்க பண்ணிச்சு மாப்பிள்ள. வா வா வா.